இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஓகே, ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜிக்கல் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அரௌண்ட் மிட் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சாலிட் பிரேக் அவுட் கொடுத்து நம்மளோட மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய 23,756 வரைக்கும் போகும் அப்படின்றதும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23. இது வந்து நேத்தோட டேட்டா. இங்கே இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட டேட்டா 683. அது பிரேக் ஆகி சஸ்டெயின் பண்ணால் 756 வரைக்கும் போகுன்றது அடுத்த லெவல். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக போயிருப்பான். அண்ட் இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எக்ஸாக்டாக நம்மளோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து பப்ளிக் குரூப்பில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 23,500 500 கால் ஆப்ஷன் அண்ட் 23,600 புட் ஆப்ஷனை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ செல்லரோட ஃபியர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,119. ஸோ எக்ஸாக்டாக ப்ரைஸ் அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் எப்படி அது டவுன் ஆகி போயிருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ 23,600 புட் ஆப்ஷன் சி, இதுதான் நம்மளோட மேஜிக் லோட் 119 இல்லைங்களா. ஸோ 119 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் மார்னிங்லேருந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணவே முடியல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால், நல்ல ஒரு ரிஜெக்ஷன் அப் டு 49 அப்படின்றது நம்மளோட செல்லர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த லெவல் பையர் ஃபியர் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 23,500 கால் ஆப்ஷனை வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் 700 வரைக்கும் போயிருக்கான். ஸோ தட் நம்ம அதே கூட பார்க்கலாம். ஸோ செல்லர் ப்ரைஸ் வந்து 83.41 இல்லை 600 பார்ப்போம். 144 தான் செல்லர் ப்ரைஸ். இதுக்கு மேலே அப்படின்னும் போது இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ 23,600 கால் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதோட ப்ரீமியம் பாருங்கள். 600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 144.72 அப்படின்றது தான். ஸோ 144 இது ப்ரீவியஸ் டேட்டா 144ன்னு போடுவோம். இதுதான் செல்லரோட ப்ரைஸு. அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு ப்ரைஸ். அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி போயிட்டான். அதுக்கு மேலே ப்ரைஸ் போச்சு. மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போயிட்டான். அதாவது நம்மளோட நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஜோனை தாண்டி நின்னதுனால இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மொமெண்டம் இதுக்கு மேலே போயிருந்தது. ஆனால் புட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிருந்தது. இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 23,700 கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட மேஜிக்கல் லெவல்ஸ்லாம் எடுத்து போட்டுருவோம், மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ தட் 23,939. ஸோ டாப்பஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23,939. ஓகேங்களா. ஸோ அது மேலே போயிட்டுருக்கோம். அண்ட் மேஜிக்கல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,867, 23,839. இது வந்து மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ டக் ஆஃப் வார் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ மிட் பாயிண்ட் வந்து நமக்கு எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,721. அண்ட் பாட்டம் சப்போர்ட், அதாவது மேஜிக்கல் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,604, 23,576. அண்ட் ஃபைனலாக இருக்கிற பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 503. ஸோ இது வந்து மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி உண்டான லெவல்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டிக்கு, அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க். ஸோ அவனும் பாருங்கள் மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டே தான் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆனால் பிரேக் அவுட் ஆகி செமையாக போயிருந்தது. இது இன்றைக்கி போட்டுருவோம். நம்ம பேங்க் நிஃப்டிக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 53,085 அது அப்படின்றது டாப்பஸ்ட் ஒன். ஓகேங்களா. 53,085 அண்ட் 52,926, 52,865. ஸோ இது வந்து மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் இன்றைக்கி. இது கலர் மாற்றிடலாம். அண்ட் மிட் பாயிண்ட் வந்து பார்த்தா நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,637 தான் மிட் பாயிண்ட்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52,286, 52,286, 52,347 அண்ட் பாட்டம் வந்து 52,127. ஓகே, ஸோ இது வந்து மேஜிக்கல் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அண்ட் இது வந்து மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இன்றைக்கி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, ஸோ ப்ரீமியம் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கால் ஆப்ஷனோட செல்லர் ஃபயர் ப்ரீமியமோட வேல்யூஸ் வந்து இதுதான்.
ஓகே. ஸோ சூப்பர் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 700 மானிட்டர் பண்ணுவோம். 600, 700, 800 இந்த 3 ஸ்ட்ரைக்கை நம்ம மானிட்டர் பண்ணால் போதும். ஸோ அதோட செல்லர் ஜோன் என்னென்ன அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கால் ஆப்ஷனுக்கு இது, புட் ஆப்ஷனுக்கு இது இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணால் நமக்கு போதுமானது. ஓகே ரைட். ஸோ இதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இதுதான், இந்த லெவல்ஸ் தான். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.